கடவுள் இந்த உலகத்தை ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க, நல்லா முன்மாதிரியா வாழ்றாரு, நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டுறாரு. மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ அவர் கடவுளியா, அவரால் முடியும். நம்ம மனுஷன், அவருக்கு தூக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அது இல்லை, பசி இல்லை, அவர் இருப்பாரு, நம்மளால முடியாது, வேணா வணங்கிட்டு போவோம், அவரை மாதிரி வாழ முடியாது என்று ஒதுங்கி விடுவார். இந்த கேள்வி நபிகள் நாயகம் காலத்துல வேறொரு வடிவிலே கேட்கப்பட்டது. எப்படின்னா குரான்ல இருக்கு, நபியே நீர் எங்களை மாதிரி தானே இருக்கிறீர், உண்ணுகிறீர், உறங்குகிறீர், பெண்களை மணக்கிறீர் இல்லையா, நீர் எப்படியா கடவுளா இருக்க முடியும்? கடவுள் ஏன் ஒரு வானவரை, ஒரு ஏஞ்சல்ஸை ஏன் ஒரு தூதராக அனுப்பக்கூடாது? ஏன் மனுஷனை அனுப்பணும்? அப்போ அவங்களுக்கு என்னன்னா, மனுஷன் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஒரு வானவர் தான் செய்யணும், அவர் தான் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்போது குர்ஆன் அதற்கு விடையளித்தது, இந்த உலகத்தில் வானவர்கள், மலக்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு வானவரையே தூதராக அனுப்பியிருக்கோம். இப்போ என்ன அர்த்தம்? மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான், அங்க இந்த உலகத்துக்கு முன்மாதிரியா வர்றோம் ஒரு மனுஷன் தான் வரணும். மனிதனை போன்ற உணர்வுகள் படைத்தவர்கள், மனிதரை போன்ற தேவைகள் படைத்தவர்கள், இப்படிப்பட்ட ஒருவர் வருகின்ற போதுதான் அது சரியாக இருக்கும் என்று அதற்கு விடையளிக்கப்பட்டது.